தயை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா தயை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அந்த காலை வேலை காயமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் சுவாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை இணைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்நாள் வரல நீர் எங்களை பாதுகாத்த தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இனி வர காலங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை செட்டையின் கீழ் ஆண்டவரே மறைத்து பாதுகாக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் இறுதி வரை நீர் எங்களோடு தங்கியிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பேசுகின்ற தாசனோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, மகன் பேசும்பொழுதும் ஆண்டவரே மகனை மறைத்து நீர் வெளிப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையானது ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுமுடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் பேரில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே அன்பே அன்பே
ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. சங்கீதம் 66 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம்.
செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே குளுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயிரான
தேடுவே. கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. Hallelujah, 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 Jesus, hallelujah. அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, இந்த நாளை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஆன்லைன் ஆராதனையில் கலந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆரம்பம் முதல் முடியும் வரை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, எங்கள் திருச்சபையில் இருக்கும் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதை உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் வழி நடத்தும். இந்த ஊழியங்களை நடத்தும் ஒவ்வொரு தலைவர்களையும் உம்மது ஞானத்தினாலே நிரப்புங்க. அவர்களுடைய செய்கைகள் உம்முடைய சாயலில் வெளிப்பட உதவுங்க.
அப்பா, எல்சிசி குழுவிலே உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் பலப்படுத்துங்க. அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் இந்த சபையிலே ஒரு வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்க உதவுங்க. அப்பா, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கோவிட் காலங்களில் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்தும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. அப்பா, இந்த கோவிட் காலத்திலையும் ஆண்டவரே எங்களை மூடி உம்முடைய செட்டின் கீழே மூடி எங்களை பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேகர் இந்த வைரஸின் நிமித்தம் பாதிப்புக்குள்ள கடந்து செல்கிறார்கள் அப்பா. அவர்களை கண்ணோக்கி பாரும் ராஜா. அவர்கள் உடலில் உள்ள எதிர்ப்பு சக்திகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவீன நேரத்திலே உம்முடைய பலனை கொண்டு அவர்களை பலப்படுத்தும். வேக்சினை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேக்சின் மூலியமாக ஆண்டவரே அநேகர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றுதலை உண்டாக்க வேண்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளிலே உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய ஒரே பேரான மகனை எங்கள் பாவங்களை தீர்க்க பலி கொடுத்தீர். எங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பா உம்முடைய அன்பிலே சார்ந்திருக்க வேண்டுகிறோம். ஆண்டவரே அப்பா, உடல் பலவீனம் உள்ளவர்களை உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய சுகம் அளிக்கும் கரங்களினாலே அவர்களை பலப்படுத்துங்க. மனரீதியாக சோர்ந்து போயிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் கொண்டு உற்சாகப்படுத்துங்க அப்பா. இன்று உம்முடைய வார்த்தையை பகிர போகும் போதகரோடு தங்கிருங்க ராஜா. அவர்களை மூடி ஆண்டவரே நீரே வெளிப்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருடைய மனதிலும் கிரிய செய்வதாக அப்பா. போதகருடைய குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்தும் ராஜா. அவர்கள் கையிட்டு செய்ய ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களுடைய ஊழியத்தில் இன்னும் அதிகமாக வளர பலப்படுத்த உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இதோ நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தாவே நீர் கேட்க போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இவை யாவும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் கற்பிட்ட ஜெபத்தை நம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டல இருக்கின்ற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றத்தையும் எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோசனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்மகளிலே, ஆமேன். அதிகாரம் 13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஷாலோம், praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் யாவரும் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வலை ஒளி மூலியமாக, இந்த யூடியூப் மூலியமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நாமம் மகிமை அடையட்டும். வாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கம் people of God, let's close our eyes and look unto the Lord. நாம் ஜெபம் செய்வோம். சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீ நல்லவராய் இருக்கிறீர்.
அப்பா, இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது தியானிக்கும் போது சுவாமி நிச்சயமாகவே நீங்க மத்தியில் பேச போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே அளவிட முடியாத உடைய அன்பை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். உலகத்தில் மனிதர்கள் காண்பிக்கின்ற அன்பை விட உம்முடைய அன்பு சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே இந்த காலை வேளை தேவனே ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பேசுவீராக. மனிதனுடைய அன்பை எதிர்பார்த்து வாழாதபடிக்கு அழிந்து போகிற மனிதனுடைய அன்பல்ல, அழிந்து போகாத நித்திய ஜீவனை உண்டு பண்ணுகிற தேவனுடைய அன்பை பிடித்து கொண்டு வாழ்வதற்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசுவீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவனே நீர் பேச போகிறீர், நீ வழி நடத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடினை மூடி மறைத்துக் கொண்டு நீர் வழிபடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு நம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியானது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய. The scripture reading is taken from 1 Corinthians chapter 13 verses 1 to 7. இன்னைக்கு நம்மளோட டைட்டில் நீங்க பார்ப்பீங்கன்னா the immeasurable love, அதாவது அளவிட முடியாத அன்பு என்று சொல்லிதான் இந்த தலைப்பில் தான் தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்கள் யாவருக்கும் தெரியும் இன்றைக்கு டுடே இஸ் த வேலண்டைன்ஸ் டே, அதாவது இன்றைக்கு காதலர்கள் தினம் என்று சொல்லி அனுசரித்து உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நாளாக இது அனுசரிக்கப்படுகிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இது விசேஷமாக இஸ் observed in memory of Saint Valentine, அதாவது வேலண்டைன் அழைக்கப்படுகிற ஒரு மனிதனை நினைவு கூர்ந்து அவருடைய காதல் கதையை நினைவு கூர்ந்து உலகத்தில் இருக்கிற யாவரும் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாய் இது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் யாவருக்குமே தெரியும். ஆனால் இதை நீங்க பார்க்கும்போது அந்த ரோமர், அதாவது அந்த ரோமன் அந்த காலத்தில் நீங்க பார்க்கும்போது இட் இஸ் a violation of the ரோமன்ஸ் லோ, அதாவது இது ஒரு மீறுதல் என்று சொல்லி ரோமன் அரசாங்கம் இந்த நாளை அந்த இடங்களிலே தடை செய்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதை கூட நாம் பார்க்க முடியும். இந்த காதலர் தினம் என்று சொல்லுகிற இந்த நாள் விசேஷமாய் நீங்கள் பார்க்கும்போது இதற்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கிறது நமக்கு தெரியும். எதற்காக இந்த நாளை விசேஷமாக உலகம் கொண்டாடுகிறது என்று சொன்னால் மெய்யான அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் என்று நினைவு கூர்ந்து அவர்களுடைய உறவுக்கு, அதாவது விசேஷமாக இந்த காதலர் தினமானது இது ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள். அதாவது ஒரு விசேஷமாக ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு மனைவி, ஒரு கணவன் அப்படின்னு சொல்லி அனுசரித்து வருகிற ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் இந்த நாளை கூட இந்த உலகம் எப்படியாய் உருவமைத்து கொண்டாடுகிறது என்று சொன்னால் ஒரு அன்பு தினமாக அதை கொண்டு வந்து வைத்து இந்த நாளிலே தகப்பனுக்கும் தாய்க்கும் மற்றவர்களுக்கும் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் என்று சொல்லி இதை கொண்டாடுகிறோம். ஆனால் இதற்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கிறது. இதுக்கு பின்னாடி போகும்போது நான் சில கதைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எதுக்கு நான் சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கும் கூட விசேஷமாய் நாம் பார்க்க போகிற அதிகாரம் அன்பை குறித்து தான் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த உலகம் கொண்டாடுகிற இந்த அன்பை குறித்து நான் பேச போவது கிடையாது. மெய்யாகவே பரிசுத்த தேவனுடைய அன்பை குறித்து இன்னைக்கு உங்க மத்தியிலே நான் பேச போகிறேன். இன்றைக்கு விசேஷமாய் நீங்கள் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். இந்த கடிதத்தை குறித்து அநேகருக்கு தெரியும். ஆனாலும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்போது பவுலானவர் இந்த கொரிந்தியன் திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுவதற்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இட்ஸ் purpose was to address several issue which overwhelmed the church. அதாவது திருச்சபையில ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்தது. பவுல் அறிந்ததினாலே அவர் நோக்கத்தோடு இந்த கடிதத்தை அந்த திருச்சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். One of the issues were divisions. அதில் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் பிரிவினைகள் இருந்ததினாலே, பிரிந்திருந்ததினாலே, திருச்சபைக்குள்ளாகவே பிரிந்திருந்ததினாலே, குடும்பங்களுக்குள்ளாகவே பிரிந்திருந்ததினாலே பவுல் இந்த கடிதத்தை எழுத வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த 13 chapters, அதாவது இந்த 13 வசனங்களை நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது
this emphasizes the importance of brotherly love because the lack of it in the root cause of division. இந்த சகோதரர்களுடைய அன்பு, அதாவது ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அன்பு இல்லாமல் இந்த கொரிந்தியன் திருச்சபையிலும் மற்றும் பட்டணங்களிலும் ஜனங்கள் இருந்ததினாலே பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறதற்கு காரணம் என்ன? அன்பை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தை அவர் எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த இடங்களை நீங்க பார்க்கும்போது இந்த பிரிவினைகள் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் வெறுப்பு. அதாவது அன்பு இல்லாமல் வெறுப்பை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், இங்கே வர வேண்டாம், இங்கே உட்கார வேண்டாம், இதிலே கலந்து கொள்ள வேண்டாம் இப்படின்னு சொல்லுகிற வெறுப்பு தான் வருமே தவிர பரவாயில்ல ஆண்டவர் தானே, ஆண்டவருடைய காரியம் தானே அப்படின்னு நினைக்கின்ற ஒரு உள்ளம் இருக்கிறவர்களுக்கு தான் அப்படி வெளிப்படுத்துகிறவர்கள் உள்ளத்தில் நீங்க என்னத்தை பார்க்க முடியும், அவர்கள் வாழ்க்கையில் என்னத்தை பார்க்க முடியும் என்று சொன்னால் தேவ அன்பை பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், பிரிவினைகள் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பவுல் காரணங்களை அதிகமாய் விளக்காதபடிக்கு எதற்காக அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அவர் வெளிப்படுத்துகிற கடிதம் தான் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம எடுக்காமல் 7 வசனங்களை எடுத்து சில முக்கியமான காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த இடங்களிலே விசேஷமாக the end of the chapter 12 say love is the most excellent way. இந்த இடத்துல சொல்லுகிறது அன்பானது தான் ஒரு சிறந்த வழி என்று சொல்லி பவுல் இந்த கடிதத்தில் எழுந்திருக்கிறதும் கூட நாம் பார்க்க முடிகிறது. எந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார்? மனிதர்கள் விசேஷமாக தேவனுடைய அன்பை சுமந்து கொண்டு வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்களுடைய வழி ஒரு சிறந்த வழியாய் இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஒரு சிறந்த வழியிலே வாழ்ந்தார். எப்படி? அவர் எல்லா மனிதர்களையும் நேசித்தார், எல்லா மனிதர்களோடு கூட சம்பாஷித்தார், எல்லா மனிதர்களோடும் கூட அவர் அமர்ந்திருந்தார் என்று சொல்லி வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஒவ்வொரு மனிதர்களையும் அன்பினாலே கண்டித்தார், அன்பினாலே உருவாக்க ஆசைப்பட்டார். அதனாலே பவுலும் என்ன சொல்லுகிறார்? தேவ அன்பை உணர்ந்து பார்த்து அந்த தேவனுடைய வழியிலே, சிறந்த வழியிலே நீங்களும் நடக்க வேண்டிய அவசியம் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பவுல் இங்கு என்ன காரியத்தை வெளிப்படுத்தினாலும் அவருடைய சொந்த விருப்பத்தினாலே எழுதின கடிதம் கிடையாது. He is the followers of Christ. அவர் இயேசுவை பின்படுத்தின ஒரு servant, ஒரு சேவகனாய் இருந்ததினாலே இன்றைக்கு கிறிஸ்து யாவரும் அன்பாய் இருக்க வேண்டும், அவரும் அன்பாய் இருந்ததினாலே நம்மளும் அன்பாய் இருக்க சொல்லுகிறார். அதனாலே பவுல் இந்த கடிதத்தை இந்த திருச்சபைக்கும் எழுதுவதற்கு காரணம் என்ன? நீங்களும் பிரிவினைகள் இல்லாதபடிக்கு, ஒருவருக்கு ஒருவர் மேல் வெறுப்பு கொள்ளாதபடிக்கு, ஒருவரை விட்டு தள்ளி நிற்காதபடிக்கு, ஒருவரை நேசிக்க, அன்பு கூற ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரிவினைகள் வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே திருச்சபை வளர முடியாது. ஏனென்றால் அன்பினால் தான் திருச்சபை கட்டப்பட்டது. இன்றைக்கு அந்த அன்பு மறுபடியும் ஜனங்களுக்குள்ளாக, திருச்சபையிலும் குடும்பத்திலும் எல்லா இடங்களிலும் நாம் அன்பானவர்களாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கடிதத்தை பவுல் எழுந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, immeasurable love, அதாவது அளவிட முடியாத அன்பு என்று சொல்லி தலைப்பை இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலே இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர்கள் தினம் என்று சொல்லி நாம் என்னுடைய காதலில் அளவிடவே முடியாது, என் அன்பு அளவிடவே முடியாது என்று சொல்லி மனிதர் ஒரு மனிதனுக்கு சொல்லுகிற அந்த அன்பு எப்படிப்பட்டது, அதைவிட ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். அதாவது மனிதர் ஒரு மனிதனுக்கு சொல்லுகிற அன்பு அது நிலையாய் நிற்காது. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு சொல்லுகிற அன்பு அது என்றென்றுக்குமே அழியாது, மாறாது, எடுக்க முடியாது என்று சொல்லி பவுல் ஆழமாக இந்த காரியத்தை விளக்கி சொல்லுகிற ஒரு அதிகாரமாக இது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் மேல் அன்பு கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து அன்பானவராய் இருந்ததினாலே, கிறிஸ்து அன்புக்கு அடையாளமாய் சிலுவைக்கு போனதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல அன்பானவர்களாக இருந்து ஒருவரை நேசிக்க பழக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு விசேஷமாக பவுல் இந்த கடிதத்தில் எழுந்தின இந்த வசனம் நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, வாருங்கள், எந்த வழி
சிறந்த வழி என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற அன்பின் வழி என்னவென்று சொல்லி இந்த 3 பாயிண்ட் இன்றைக்கு பேச போகிற இந்த 3 பாயிண்ட் நம்ம கவனிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த காலை வேளையில தேவ செய்தி நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது மற்றும் இல்லாதபடிக்கு நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வாருங்கள் நம் முதல் பாயிண்ட்டுக்குள்ளாக நாம் செல்வோம். பிரியமானவர்களே, முதல் பாயிண்ட் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு the first point will be love is the rod of measuring spiritual maturity. அதாவது தமிழில் நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னால் அன்பு என்பது ஆவிக்குரிய முதிர்ச்சியை அளவிடுகிற தடி, அதாவது ஆவிக்குரிய முதிர்ச்சியை அளவிடுகிற தடி என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அதாவது ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படியா இருக்கிறது என்று சொல்லி ஒரு மனிதன் எவ்வளவு அன்பா இருக்கிறானோ அதை வைத்துதான் அது அளவிட முடியும் என்று சொல்லி இந்த 2 வசனங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1ம் 2ம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வசனம் இந்த காரியத்தை தான் அதிகமாக வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது, if you ever ask someone to name a person he think most likely to be a spiritual mature Christian, ஒரு ஆவிக்குரிய நிதியிலே ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவன் யார், அவர் பேரை சொல்லுங்க என்று சொன்னா யாருடைய பேரை அதிகமாக சொல்லுவாங்க என்று சொன்னா யாருக்கெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறதோ, யாரெல்லாம் அந்நிய பாஷைகள் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆவிக்குரிய நிதியிலே அதிகமாய் வளர்ச்சி அடைந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆவிக்குரிய காரியங்களை விசுவாசிக்கிற ஒரு போதகர். நான் அந்நிய பாஷையை பேசுகிறவர்களை அந்நிய பாஷையை விசுவாசிக்கிறேன், எல்லா காரியங்களும் நான் விசுவாசிக்கிறேன். அதே போலதான் நீங்க பவுலும் அவர் அந்நிய பாஷையை குறித்து மற்ற காரியங்களை குறித்து அவர் தவறாக எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை. ஆனாலும் அவர் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது இப்படிப்பட்ட காரியத்தை வைத்து ஒரு மனிதன் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிக ஆகாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது உண்மையே ஆகாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் அவர் இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார், நீங்க எவ்வளவு பெரிய காரியத்துக்குள்ளாக எவ்வளவுக்குரிய அந்நிய பாஷைகள் பேசி எவ்வளவு ஜெபம் பண்ணி எப்படி நீங்கள் இருந்தாலும் அவர் அழகாக சொல்லுகிறார், உங்களுக்கு அன்பு இல்லாவிட்டால் இதெல்லாம் எதற்குமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பவுல் அழகாக சொல்லுகிறார். பவுல் இந்த காரியத்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த கொரிந்தியன் பட்டணத்தில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது. அந்த ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால் gift of tongues, அதாவது ஆவிக்குரிய அந்நிய பாஷைகள் பேசுகிற ஒரு வரத்தை அதிகமாய் நிறைந்தவர்களாக அந்த கொரிந்தியன் திருச்சபையிலே இருந்தார்கள். But they spoke in tongue very much. அதிகமாய் நாவிலே பேசுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் கூட but Paul compared them to a spiritual babies because they did not love one another. அவர்கள் இன்னும் ஆவியிலே வளராதவர்களாக இன்னும் கைக்குழந்தையாக தான் கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த காரியம் எவ்வளவு பெரிய வல்லமையான காரியத்தை செய்தாலும் அது எல்லாம் எதற்குமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பவுல் இங்கே அழகாக இந்த திருச்சபைக்கு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1ஐ என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கிற ஒரு வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துக்கொண்டீங்களா? இப்படியா சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பாருங்க, ஆவிக்குரியவர்கள், அதாவது ஆவிக்குரிய நிதியிலே அவர்கள் முதிர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு அதற்கு பவுல் அழகாக இந்த இடத்துல சொல்றாரு, நான் உங்க இடத்துல ஆவிக்குரிய நிதியில பேச முடியல, ஆனா உங்க இடத்துல நான் எப்படி பேச வந்திருக்கிறேன்னு சொன்னா நீங்க ஒரு குழந்தைகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த இடங்களிலே இந்த கிறிஸ்தவர்கள், கொரிந்தியில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய அன்பு மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை இங்கே நாம்
பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, பவுல் மென்ஷன் த நாய்ஸ், அதாவது பவுல் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சத்தத்தை அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன சத்தம் என்று சொன்னால் அவர் தெளிவாக சொல்லுகிறார், அதாவது அவர் சொல்லுகிறார், சத்தம் இடுகிற வெண்கலம் போல, ஓசை இடுகிற கைத்தாளம் போல இருப்பேன். பாருங்க, எதுக்கு இந்த சத்தத்தை அவர் இந்த இடத்தில் கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த காலங்களிலே நீங்க பார்த்து கொரிந்தியன்ல இருக்கிறவர்கள், அதாவது அந்நிய தேவர்களை வணங்கும் போது இப்படித்தான் அதிகமாய் சத்தமிட்டு அவர்கள் ஆராதிப்பார்கள் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதனாலே அந்த விதமான காரியத்தை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு நீங்கள் மாற வேண்டும், அதிகமாய் அன்பிலே வளர வேண்டும் என்று சொல்லியும் கூட அவர் அழகாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் விசேஷமாக டைனைசஸ், அதாவது டைனைசஸ் என்று அழைக்கப்படுகிற the god of wine என்று அழைக்கப்படுகிற அவர்கள் அந்த அந்நிய தெய்வத்தை வணங்கும் போது இப்படித்தான் சத்தமிட்டு அவர்கள் ஆராதிப்பார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் என்ன பண்ணுகிறார், அந்த காரியத்தை உட்புவிட்டு இந்த இடத்துல அவர் இங்கே பேசுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் போதும் கூட he said a spiritual gift prophecy is a higher than a tongue but still inferior to love. அதாவது எல்லா காரியங்களும் பிரயோஜனமானது தான், நல்லது தான் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனால் எல்லாமே அன்புக்கு கீழாக தான் இருக்கிறது, அன்புதான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தெளிவாக சொல்லுகிறதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது பிரியமானவர்களே. பிரியமான இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, விசேஷமாக the Corinthians Christians miss the motive and the goal of the gift. இந்த வரத்திற்கு வேண்டிய முக்கியமான காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போனது ஒரு பெரிய ஒரு காரியமா இங்கே இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர்களுடைய சொந்த கோல், அதாவது அவர்களுடைய சொந்த காரியத்தை வைத்து இந்த கிஃப்டிங், அதாவது இந்த ஆவிக்குரிய வரத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்றும் கூட பவுல் இந்த இடத்துல அவர் தெளிவாக சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதனாலே பவுல் இங்கே என்ன செய்கிறார், பவுல் draws the attention back to love. மறுபடியும் பவுல் என்ன பண்ணுகிறார், அவர்களுடைய அட்டென்ஷன், அவர்களுடைய கவனத்தை முழுவதும் இந்த அன்புக்கு நேராக அவர் திருப்புகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதாவது ஜனங்கள் அவர்கள் ஆவிக்குரிய காரியங்கள், இந்த காரியத்தில் அதிகமான ஒரு காரியத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை பயிற்சி செய்து கொண்டு இருந்தாலும் கூட அவர் அந்த ஜனங்களை மறுபடியும் சரியாக லைன் பண்றார், சரியாக திரும்பி வைக்கிறார். அன்பை அதிகமாய் நோக்கி பாருங்கள், அன்புதான் எல்லா காரியத்திற்கும் முதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இங்க சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதுதான் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வசனத்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் தீர்க்க தரிசன வார்த்தைகள் உடையவனாய் இருந்தாலும், நான் தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு தெரிஞ்சாலோ, நான் சகல ரகசியங்களும் அறிந்தவனாய் இருந்தாலோ, நான் நிறைய அறிவு உள்ளவனாய் இருந்தாலோ, மலைகளை பேர்க்க தக்கதவனாய் இருந்தாலும், சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், வசனம் சொல்லுது, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. மறுபடியும் சொல்றேன், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. பவுல் திரும்பி இந்த கால் தான் பிரியமானவர்கள் நமக்கு சொல்லுகிறாரு, நமக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்க எவ்வளவு கடவுளுக்கு விசுவாசமனா இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் கடவுளோடு கூட நெருங்கி இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் காரியத்தை செய்தாலும் அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமற்றதாய் போய்விடும் என்று சொல்லி பவுல் இந்த கொரிந்தியன் திருச்சபைக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை மூலியமாய் ஆண்டவர் நம்ம இடத்திலும் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும், ஒரு மனிதனுக்கு மேலாக அன்பு காண்பிக்க முடியாமல் நாம் போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் செய்கிற ஊழியம் எல்லாம் வீணாக போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் நம் மத்தியிலே நம்ம இடத்தில் அழகாக அவர் பேசுகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் இன்றைக்கு நீங்கள் இங்கே பார்க்கும்போது fortunately we don't have to produce this fruit by our own. இந்த அன்பின் கனியை நாம் சொந்தமாகவே அதை நாம் உற்பத்தி பண்ண முடியாது. அதனாலே நமக்கு தேவை என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நான் அன்பாக இருக்க வேண்டும், அதாவது தேவ அன்பு எனக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே I need cooperate with the Holy Spirit by doing God's will. ஆவியானவருடைய ஒத்தாசை எனக்கு வேண்டும், ஆவியானவருடைய சித்தம் எனக்கு மேலாய் பரிபூர்ணமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கேட்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு when we do, the Spirit himself will produce the fruit within us. நம்ம ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவரே என்று சொல்லி ஆவிக்குரிய நிதியில ஆவியானவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது
அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இந்த ஆவியின் கனி, அதாவது அன்பின் கனியை நமக்குள்ளாக அவர் உற்படுத்துகிறவராகவும் அதை ஏற்படுத்தி வைக்கிறவர்களாகவும் அது நம்ம வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களுக்கு ருசி பார்க்க முடிகிற காரியத்தை ஆவியானவர் மற்றும் தான் நமக்குள்ளாக செய்ய முடியும். இந்த அன்பை நான் அன்பானவனாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முயற்சினாலே நான் அன்பாய் இருக்க முடியாது. ஆனால் ஆவியானவருடைய ஒத்தாசை நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் தேவை. அதுதான் இங்க பவுல் சொல்லுகிறார், உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படியா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அளந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க நினைக்க கூடாது, ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், தஸ்மபாக கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், கடமையா இருக்கிறேன், எல்லா ஆராதனைக்கு வந்து விடுகிறேன், எல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியம். நிச்சயமாக இதுல எல்லாத்திலுமே நம்ம கவனமாக கரெக்டா இருக்க வேண்டும். we have to be right. ஓகே, இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நான் சொல்லி இதெல்லாம் நிச்சயமாக நமக்கு வேண்டும். ஆனால் இதற்கு எல்லாத்திற்கும் மேலானது என்னவென்று சொன்னால், தேவ அன்பு நிறைந்தவர்களாக முதலில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பவுல் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே தேவன் மத்தியில் பேசுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வாருங்கள், நாம் இரண்டாவது பாயிண்ட்டுக்கு நாம் சொல்வோம். இரண்டாவது பாயிண்ட் நீங்க இங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், without love no one will inherit the eternal life. அதாவது மூன்றாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது இரண்டாவது பாயிண்ட், அன்பு இல்லாமல் யாரும் நித்திய ஜீவனை பெற மாட்டார்கள். எந்த மனிதனும் அன்பு இல்லை என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெற முடியாது என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை 1 கொரிந்தியர் chapter 13 verse 3 மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு புரோஜனம் ஒன்றும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்னதானம் கொடுத்தாலும் நீ உன்னுடைய சரீரத்தை சுட்டடிக்க கொடுத்தாலும் எது செய்தாலும் அன்பு இல்லாவிட்டால் எனக்கு புரோஜனமானது ஒன்றும் இல்லை. அப்ப வசனம் இங்கு சொல்லுகிறது, he is saying self sacrifice is useless if it not driven by love. அன்பு, அதாவது அதிகமாய் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது செய்வது எல்லாம் இருக்கும். ஆனால் நேசிக்காமல் அன்பு இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அது புரோஜனமற்றதாகவும் அது எதற்குமே உபயோகப்பட முடியாதவும் இருக்கும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை பார்க்கும்போது என்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுத்தாலும், மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும், என் சரீரத்தை அதனாலே நான் அழித்துக் கொள்வதற்கு, அக்கினிலே தள்ளி விடுவதற்கு பரவாயில்ல, மற்றவர்கள் உதவி செய்தாலும், நான் மரித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போனாலும், உண்மையாகவே உள்ளத்தில் அன்பு இல்லைன்னா, அன்பனாலே அந்த காரியத்தை செய்யாம நம்ம மற்றவருக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அது எதற்குமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி மறுபடியும் பவுல் நமக்கு தெரிவிக்கிறதை இன்றைக்கு நமக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது சுயத்திற்காக பெருமை கிடைக்க வேண்டும், சுயத்திற்காக பேர்கள் கிடைக்க வேண்டும், புகழ்கள் கிடைக்க வேண்டும், பெருமைப்பட வேண்டும், இப்படிப்பட்ட சிந்தனையிலே உதவி செய்வோம் என்று சொன்னால், அன்பு இல்லாமல் இந்த காரியத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு உதவி செய்கிறோம் என்று சொன்னால் புரோஜனமற்றதா இருக்கும் என்று சொல்லியும் கூட வசனம் இங்கே சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்களும் நானும், many Christians believe that Christian life is all about sacrifice. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லா மனிதர்களும் தியாகம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், அப்படிதான் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக sacrificing your money, your life for the cause of Jesus Christ. நம்மளுடைய பணத்தை கொடுக்கிறோம், நேரத்தை கொடுக்கிறோம், எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணுகிறோம், கிறிஸ்துவுக்காக நாம் எல்லா காரியங்களும் நம்ம செய்து வருகிறோம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, sacrifice is important but without love it is useless, it profits mean nothing. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அதாவது தியாகம் என்னது மிக முக்கியமானதில் ஒன்று. ஆனாலும் அன்பு இல்லாமல் நீங்கள் தியாகம் செய்வது எதற்குமே பிரயோஜனமற்றதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடி அது நமக்கு எந்த விதமான ஒரு ப்ராஃபிட், எந்த விதமான ஒரு லாபத்தையும் நமக்கு கொடுக்காது என்று சொல்லி பவுல் நமக்கு இந்த இடத்துல சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். வாட் இஸ் த ரிவார்ட்? என்ன விதமான ரிவார்ட், எந்த விதமான பரிசு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 25லிருந்து 28 வசனங்களை நாம் எடுத்து தியானிப்போம் என்று சொன்னால் அந்த வசனங்களிலே சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 25லிருந்து 28 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ ஒரு
நியாயசாஸ்திரி ஆண்டவர் இடத்துல அவன் கேட்குற கேள்வி என்னவென்று சொன்னால், அவன் கேட்குற ஆண்டவர் இடத்துல அவன் சொல்லுகிறான், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேள்வி கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ நியாய பிரமாணத்தை படித்திருக்கிறியா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ படிக்கும்போது அவன் பிரத உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுந்திருக்கிறது என்றான். அதுக்கு அவன் சொல்றான், இப்படி எழுந்திருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துக்கு மறு உத்தரவுமாக, என்ன போடப்பட்டிருக்கிறதோ நீ அப்படியே செய், அப்பொழுது நீ பிழைப்பாய். இதுதான் பவுல் இந்த இடத்துல தெளிவாய் ஒரு காரியத்தை எழுந்திருக்கிறதும் என்னவென்று சொன்னால், நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு நீ நேசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நீ பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை தான் இங்கே பவுல் மறுபடியும் இந்த கொரிந்தியர் திருச்சபைக்கு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, one must love God with all he is and his neighbors as himself. என்னை நான் எப்படி நேசிக்கிறனோ அதே போல என்னுடைய சகோதர சகோதரிகளும் நான் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் பரலோக வாசலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, இங்கே நீங்க பார்க்கும்போது, but he can't inherit the kingdom of God if he hates his neighbors, because hating the neighbors in the same as hating God. அதாவது நம்மளுடைய சகோதரரை, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை, மற்றவர்களை நாம் வெறுத்துட்டு ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் அன்பும் தேவனும் வெவ்வேறு இல்லை, தேவனும் அன்பும் ஒன்றுதான். இன்றைக்கு மற்றவர்கள் நீங்க வெறுத்தீங்கன்னா நீங்களும் நானும் ஆண்டவரை நாம் வெறுக்கிறதற்கு சமானம் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். அதனாலே வெறுப்பது, தள்ளி விடுவது ஆண்டவருக்கு பிடித்த ஒரு காரியம் அல்ல. அணைத்துக் கொள்வது, முத்தமிடுவது, அன்பு கூறுவது, அதுதான் ஆண்டவர் அதிகமாய் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாதபடி பிரியமானவர்களே, இதே வசனத்தில் நீங்க பார்க்கும்போது பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, உங்களுடைய சகோதரர் அன்பு, அதாவது ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளாக இருக்கும் போது அந்த அன்பை நம் சகோதரருக்குள்ளாக நாம் பகிர்ந்து கொள்ளு, சகோதரர் அன்பு நமக்குள்ளாக இல்லாமல் போயிட்டுது என்று சொன்னால் இங்க என்ன நடக்கும்? நான் சொன்ன வண்ணமாக நம் ஆண்டவரை நேசிக்கின்றோம் சொல்லுகிற வார்த்தைக்கு அது மிகையாகாது என்று சொல்லி சொன்னேன். அதுதான் இங்க பவுலும் எழுதியிருக்கிறதே பார்க்கிறோம். பார்க்கும்போது பிரியமானவர்களே, love is the outer manifestation of inner righteousness. அதாவது நமக்குள்ளாக ஆண்டவருடைய பரிசுத்தம், நீதி இதெல்லாம் இருக்கும்போது இது என்ன செய்யும்? வெளிரங்கமாக இவள் டிஸ்பிளே லவ். ஓகே, நமக்குள்ளாக பரிசுத்தம், உண்மை இதெல்லாம் இருக்கும்போது, தேவனுக்கு பயந்து வாழ்கிற இவ்விதமான காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும்போது அது எப்படி வெளிரங்கமாய் தெரியும்? அன்பின் நிமித்தமாக தெரியும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு மனிதன் தேவன் சொன்ன உண்மையான காரியத்துக்குள்ளாக அவன் உள்ளுக்குள்ளாக அது இருக்கிறது என்று சொன்னால், நீதியிலும் உண்மையிலும் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் வெளிரங்கமாக காண்பிப்பதும் அப்படிப்பட்டதுதான் இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்தமும் வெளியே அசுத்தமும் இருக்காது. ஒரு மனிதன் உள்ளாக அசுத்தம் இருக்கும்போதுதான் வெளியும் அசுத்தமான காரியங்கள் அதை காண்பிக்க முடியும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதனாலே உள்ளாக நமக்கு வெறுப்பு, தீமைகள் இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் வெளிரங்கமாய் நாம் நடிப்போமே தவிர உண்மையாக அன்பை நம்ம காண்பிக்க முடியாது. கொரிந்தியனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, திருச்சபைக்கு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இந்த அன்பை பரிமாறிக்கொள்ளாதபடிக்கு, நேசிக்காதபடிக்கு, சகோதர அன்பை வெளிப்படுத்தாதபடி இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக இந்த அன்பை அவர்கள் அதிகமாக பயிற்சி பண்ணாமல், அதிகமாக அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தை மட்டுமே, அதாவது நாவிலே பேசுகிறது, ஸ்பீக்கிங் டாங், இந்த மாதிரி காரியங்களை, அந்நிய பாஷைகளை குறித்து அதிகமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயிற்சி செய்து அதுக்காக அதிகமாக அவர்கள் வாழுகிறார்களே தவிர இந்த அன்புதான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இது 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அன்பு இருக்கும் போதுதான் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். We can inherit the eternal life. If there is no love, we cannot inherit the eternal
லைஃப். நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பு நிச்சயமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, 3வது பாயிண்ட் பார்த்து நம்ம முடிப்போம். 3வது பாயிண்ட் நீங்க பார்ப்பீங்கன்னா the description of love, அதாவது தமிழில் நீங்கள் பார்க்கும்போது அன்பின் விளக்கம். இந்த இடத்துல அன்பின் விளக்கத்தை அழகாக பவுல் இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம். Okay, if you go through, you can see the description of love. ஆண்டவருடைய அன்பின் குறித்த காரியத்தை விளக்கமாக பவுல் எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அன்பு இருக்கக்கூடாது, அன்புக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது, அன்புக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்காது என்று சொல்லி அழகாக இது எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இந்த விசேஷமாக இந்த பகுதியானது எப்பவுமே திருமணத்திற்கு, அதாவது திருமணத்திற்கு இந்த பகுதியை எப்பொழுதும் எடுத்து போதகர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. என்று சொன்னால் திருமண வாழ்க்கையிலே முக்கியமானது என்னென்று சொன்னால் அன்பு. அன்பு இல்லாமல் திருமண வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிலை நிற்க முடியாது என்று சொல்லி எல்லோருக்குமே தெரியும். அதனாலே திருமண வாழ்க்கைக்குள்ளாக போகிறவர்களோ, இல்லை திருமணம் செய்ய போகிறவர்களோ, இல்லை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களோ, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அன்பு மிகவும் முக்கியமானதாய் நம் வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு நம்ம வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ அந்த அன்பை பரிமாறி கொடுக்க முடியாது. பிரச்சனைக்குள்ளாக தான் கொண்டு போய்விடும், சண்டைக்குள்ளாக தான் கொண்டு போய்விடும். அதனாலே நமக்கு அநேக விதமான அழிவு தான் வரும் என்று சொல்லி இந்த வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறதை இன்றைக்கு நினைவு கூற நான் ஆசைப்படுகிறேன். பாருங்கள், நம்ம இந்த 3வது பாயிண்ட்டுக்குள்ளாக நாம் சொல்லுவோம். இந்த 3வது பாயிண்ட் நீங்க பார்க்கும் போது அன்பு 4 விதமான அன்பு இருக்கிறது என்று சொல்லி நம் யாவருக்கும் தெரியும். இந்த 4 விதமான அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லி முதலில் நாம் பார்க்கும்போது, முதல் அன்பு பார்க்கும்போது ஸ்டார்கே என்று சொல்லுகிற அன்பு the relationship between the members of a family, அதாவது குடும்பத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற ஒரு உறவு சம்பந்தப்பட்ட அன்புதான் ஸ்டார்கே என்று அழைக்கப்படுகிற இந்த அன்பு. 2வது ஃபிலியா, அதாவது ஃபிலியா என்று சொல்லுகிற அன்பு the relationship between friends, அதாவது நண்பர்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு அன்பு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். 3வது இராஸ் என்று சொல்லும் போது the romantic relationship between a man and woman, அதாவது ஒரு உறவு, அதாவது ஒரு காதல் தான் இந்த இராஸ் என்று அழைக்கப்படுகிற வார்த்தைக்கு பொருளான அன்பு. ஒரு இச்சையின் அன்புதான் இராஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கணவன் மனைவிக்கும் இருக்கின்ற அன்புதான் இந்த இராஸ் என்று அழைக்கப்படுகிற அன்பு. சரிங்களா? அடுத்தது அகாப்பே என்று சொல்லுகிறது the relationship between Christ and his church, அதாவது அகாப்பே அன்பு என்று சொல்வது ஆண்டவருக்கும், அதாவது ஆண்டவரும் திருச்சபைக்குள்ளாக இருக்கிற ஒரு அன்புதான் அகாப்பேயின் அன்பு, பரிசுத்தத்தின் அன்புதான் இந்த அகாப்பேயின் அன்பு என்று சொல்லி நமக்கு சொல்வார்கள். இந்த அதிகாரத்திலே பிரியமானவர்களே, Paul is talking about the 4th type of love, which is agape. இந்த அகாப்பே அன்பை குறித்து தான் பவுல் இந்த இடங்களிலே நமக்கு அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, how does agape is different from storge, philia and eros? எப்படி இந்த அன்புக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், நம் மித்தவர்களிடத்திலே காண்பிக்கின்றதாக இருக்கிறது. ஆனால் இந்த அகாப்பேயின் அன்பு ஆண்டவர் நம் இடத்திலே காண்பிக்கின்றதாக இருக்கிறது. அப்பொழுது இந்த அகாப்பேயின் அன்பை ஆண்டவர் நம் இடத்தில் காண்பிக்கும் போது இந்த அன்பை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம், அதுதான் இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார். If you receive the agape love, then you don't keep it yourself. இந்த அன்பை வைத்துக்கொண்டு நீ வாழாதே. இந்த அகாப்பேயின் அன்பை குறித்து நீ என்ன செய்ய போகிற? It's all about you and me. நம்மளிடத்திலிருந்து ஆண்டவர் கேட்கிற காரியத்தை இங்க பவுல் போட்டிருக்கிறாரு. இந்த அகாப்பேயின் அன்பை தான் மற்றவர்களிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த அன்பு தான் எதிர்பார்க்காத அன்பு, இந்த அன்பு தான் பரிசுத்த அன்பு. இந்த அன்புக்குள்ளாக இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஆண்டவரை போல அன்புள்ளவர்களாக கடைசி வரையிலும் இருப்பார்கள் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறதையும் இங்கே நாம் பார்க்க முடியும். நீங்க பார்க்கும் போது பவுலானவர் இந்த அன்பை குறித்து, அன்புடைய விளக்கத்தை, விசேஷமாக அன்பின் விளக்கத்தை அவர் 3 பக்கமாக அவர் பிரித்திருக்கிறார். He divided into 3 categories. ஓகே, 2 கேட்டகரி நீங்க பார்த்தீங்கன்னா விசேஷமாக அவர் என்னத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 2 things love is and 4 more things love is, அதாவது 2 காரியங்கள் மற்றும் 4 காரியங்கள் அன்புக்குரிய தன்மைகளை விளக்கி இருக்கிறார். இன்னும் 8 காரியத்தை அன்புக்கு
எந்த தன்மைகள் இருக்காது என்று சொல்லியும் கூட அவர் இங்கே அழகாக விளக்கி இருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். கூட எடுத்துக்கொள்வீங்க, முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை அவர் அழகாக இங்கே விளக்கி இருக்கிறது என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியர் 13:4 1 Corinthians chapter 13 verse 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், இந்த இடத்துல அழகாக எழுந்திருக்கிறார். மற்றும் 8 காரியங்கள் அன்புக்கு இல்லாத தன்மைகளையும் கூட அவர் சொல்லுகிறார். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கிய தனத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். பிறகு 8 காரியம் இந்த அன்பின் விளக்கம். அதாவது இந்த 8 காரியம் இந்த அன்பு எந்த தன்மை அதற்கு இல்லை என்று சொல்லி விளக்கியிருக்கிறார். இன்னும் ஒரு 4 காரியத்தை அன்பு உடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பாருங்க, இதுல மொத்தம் அவர் 3 பாகமாய் பிரித்திருக்கிறதற்கு காரணம் இருக்கிறது. அதுல முதல் நீங்க பாத்தீங்கன்னா, முதல் 2 அன்பு, அதாவது வாசித்த மாதிரி அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இந்த 2 காரியம் விசேஷமாய் நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு குணம். அதாவது அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இஸ் லாங் சஃபரிங் அண்ட் கைண்ட். அதுதான் அவருடைய அன்பாக இருந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். மற்றும் 8 அன்பு மனிதர்களுக்கு இருக்கிற அன்பு குறித்து பவுல் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பு மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த 8 அன்பு நீங்க பார்க்கும்போது இருமாப்பா இராது, பெருமை கொள்ளாது, இந்த காரியம் நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது. அதனாலே நம் அன்பு இருக்கிற மனிதனாக இருக்கும்போது இந்த 8 காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம் அன்பானவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதுவும் அன்புக்கு இப்படிப்பட்ட தன்மை நிச்சயமாகவே இருக்காது என்று பவுல் சொல்லுகிறார். மற்றும் இன்னும் ஒரு 4 கடைசியில் இருக்கிறது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இது விசேஷமாய் திருமண வாழ்க்கையிலே, அதாவது ஒருவருக்கொருவர் திருமண வாழ்க்கையிலே வாழ்கிறவர்களுக்கு இந்த 4 காரியங்கள் பிரயோஜனமாய் இருக்கும். அதாவது உறவுக்குள்ளாக இருக்கிறவர்கள், உறவில் இருக்கும்போது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அதுக்கு மெயினாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு திருச்சபையில் கூட சகோதரராக இருக்கும்போது திருச்சபையில கட்டுவதற்கு முன் வரும்போதும், திருச்சபையில ஊழியம் செய்ய முன் வரும்போதும் கூட எல்லாத்தையும் தாங்கி, எல்லாத்தையும் விசுவாசித்து, எல்லாத்தையும் நம்பி, எல்லா காரியத்தையும் சகித்து கொண்டு இருக்கின்ற தன்மை அன்புக்கு இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாதபடி திருமணத்தை நீங்கள் பார்க்கும்போது பெரியமானவர்களே, திருமண வாழ்க்கையும் நீங்கள் பார்க்கும்போது, மேரேஜ் லைஃப் நீங்கள் பார்க்கும்போது, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருக்கிறதுனால இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த வேலண்டைன்ஸ் டே ஒரு நாள் கொண்டாடி ஒரு நாள் முடிஞ்சு போகிற காரியம். ஆனால் உறவு என்று சொல்வது ஒரு நாள் ஒரு நாள் முடிந்து போகிற காரியம் இல்லை. ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில திருமணம் செய்கிறோம், நம்மளுடைய மரணம் நம்மளை பிரிக்கும் வரையிலும் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம். அதனால அன்பானது மிகவும் எல்லா திருமணம் செய்தவர்களுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு குடும்பத்தோடு தாய் தகப்பனோடு இருக்கிற யாவருக்குமே அன்பானது ஒரு நாள்ல முடிந்து போகிற காரியம் கிடையாது. அது கடைசி வரையிலும் நம் கைப்பிடித்து நிற்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். விசேஷமாக திருமணமானவர்களுக்கு இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது அன்பு சகலத்தையும் தாங்கும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அன்பு தான் இந்த கணவன் மனைவியை ஒன்றிணைத்து வைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான சகலத்தையும் விசுவாசிக்கும். கணவன் மனைவி எந்த காரியங்களும் சொன்னாலும் அது விசுவாசிக்கின்ற ஒரு தன்மை அவர்களுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பானது சகலத்தையும் நம்பும். அதாவது எது சொன்னாலும் இந்த விசுவாசிக்கிறதும் நம்பும். நீங்க பார்க்கும்போது இவங்க பொய் பேச மாட்டாங்க, உண்மைதான் பேசுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனாலே கணவரையும் மனைவியும் விசுவாசிக்கின்றதை இதை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி சகலத்தையும் சகிக்கும். என்ன காரியத்தை செய்தாலும், கணவிக்கு பிடிக்காத கணவர் செய்தாலும், கணவருக்கு பிடிக்காத மனைவி செய்தாலும், இல்லாவிட்டாலும் இந்த பாக்ஸை விட்டு வெளியே போய் பெற்றோர்களுக்கும் மற்றும் யாருக்கும் பிடிக்காத காரியங்கள் பிள்ளைகள் செய்தாலும், பிள்ளைகளுக்கு பிடிக்காத பெற்றோர்கள் செய்தாலும், இந்த அன்பு என்ன செய்யும்? மனிதருக்குள்ளாக ஒரு சகிக்கிற, எல்லாத்தையும் தாங்கி கொண்டு பரவாயில்லை என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த அன்புக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதனாலே அன்பு விசேஷமாய் நமக்குள்ள இருக்கும் போதுதான் பிரியமானவர்களே ஒரு பெரிய காரியத்தை நம் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். என்ன காரியம் என்று சொன்னால்,
அன்பு எங்க ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதோ அங்கதான் அவனுடைய சுபாவங்கள், அதாவது தேவக்குரிய சுபாவங்கள் அவனுக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் தேவன் மிகவும் மிகவும் அன்புள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நம்ம யாவருக்கும் தெரியும் அல்லவா? அதனாலே தான் இங்க பார்க்கும்போது பவுலானவர் இந்த அன்புக்குரிய தன்மைகளும் அன்புக்கு இல்லாத தன்மைகளும் விளக்கி சொல்லி, இன்றைக்கு அன்புக்கு இல்லாத தன்மைகள் கூடியவர்களாய் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தன்மைகள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மறுபடியும் நான் படிக்க ஆசைப்படுகிறேன் அந்த ஒரு வசனத்தை. அன்பு தன்னை புகழாது, பாருங்க, அன்பு புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கிய தனத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த மிகவும் எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை என்னன்னா, அழகாக சொல்லுகிறாரு, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். பாருங்க, அன்பானது இன்னைக்கு நமக்கு அன்பு இருக்கிறது, ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார், நான் ஆண்டவர் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயோக்கிய தனமும், அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்துட்டு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா அது மிக ஆகாது, அது உண்மை ஆகாது என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே சத்தியத்தில் சந்தோஷப்படுங்க, நல்ல காரியத்தை செய்துட்டு சந்தோஷப்படுங்க, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நம் மத்தியில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பார்க்கும்போது திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லவ் கிரைஸ்ட் லவ்ஸ் us with. ஆண்டவர் நம்ம நேசிக்கிற அன்பானது இப்ப அழகாக பவுல் சொன்னார் அல்லவா, இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன ஒரு காரியம். அவருடைய குணாதிசயம், அவருடைய அன்பு ஆனது எல்லா இடங்களிலும், அவர் சிறு வயதிலிருந்தும், அவர் வெளியே ஊழிய செய்ததிலிருந்தும், அவருடைய ஊழியங்களிலும், அவர் கஷ்டப்படுகிற நேரத்திலும், சிலுவைக்கு போனோர் மரித்து உயிர் தெழுந்து வரும்போதும் அவருடைய குணம், அவருடைய அன்பு எப்பொழுதுமே மாறாததா இருந்தது என்று சொல்லி நம் யாவருக்குமே நன்றாக தெரியும். அதுதான் பிரியமானவர்களே உறுதியான அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இன்றைக்கு அழகாக நம் மத்தியிலே அவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் கொரிந்தியன் திருச்சபைக்கு எழுதின இந்த கடிதத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு மனமாறினார்கள் என்று சொல்லி வேதத்தில் போட கிடையாது. ஆனால் தேவ சத்திய வசனத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே மனமாறி இருப்பார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு தேவனுடைய அன்பிலே நாம் அதிகமாய் வாழ்வோம் என்று சொன்னால், தேவனை அதிகமாய் பிடித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். உலக அன்பை நாடி இருக்கிறீர்களா? உலகம் அன்பு உங்களுக்கு எதுவும் கொடுக்காது. தேவன் அன்பை நாடிருங்கள். தேவன் அன்பு உங்களை நிச்சயமாகவே நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை வழிநடத்துகிற அன்பாய் இருக்கும். பிரியமானவர்களே, கடைசியா இங்க பார்க்கும்போது அப்ளிகேஷன், வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு டூ நவ். ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய சொல்றாரு? இதெல்லாம் கேட்டதுக்கு பிற்பாடு நான் என்னதான் செய்யணும்? முதல் காரியம், லவ் யூ காட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்தில் மித்தவர்களை அதிகமாய் நேசிக்கிறதை விட நம்மளை உருவாக்கிய நம்முடைய தேவனை அதிகமாய் நேசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பெரிய காரியங்கள், பெரிய மாற்றுதல் வாழ்க்கையில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாவது, லவ் யுவர் ஃபேமிலி. மூன்றாவது, லவ் யுவர் நெய்பர் அண்ட் யுவர் சர்ச். அதாவது உன்னுடைய சகோதரர்களையும் உன்னுடைய திருச்சபையில் இருக்கிறவர்களும் நீ அதிகமாய் நேசிக்க வேண்டும். நேசிப்பது என்று சொல்வது அன்பு மாறாமல் இருப்பது என்று சொல்லி அர்த்தமாகும். நம்முடைய அன்பு எப்பொழுதுமே, மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய தன்மை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவரை பிடிக்கும் என்று சொன்னால் அவருக்கு மேல அன்பு வைத்திருப்போம், அவரை நேசிப்போம். ஒருவரை பிடிக்கல என்று சொன்னால் அவருக்கு மேலாக அன்பு வைத்திருக்க மாட்டோம். அது அன்பு கிடையாது. அவர் தவறு செய்தாலும், குற்றம் செய்தாலும், எந்த காரியம் செய்திருந்தாலும் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனாலும் அந்த அன்பு எப்பொழுதும் மாறாமல் அதே இடங்களில் தான் இருக்கும். பிரியமானவர், அதுதான் ஆண்டவருடைய அன்பு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், டியர் ஃப்ரெண்ட், let us love one another. ஒருவரை நாம் நேசிப்போம். for love come from God. அன்பானது ஆண்டவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. everyone who loves has been born of God and knows God. whoever does not love does not know God because God is love. யாரெல்லாம் ஒருவர் நேசிக்காமல், ஒருவர் அன்பு கூறாமல் இருக்கிறோமோ நமக்கு ஆண்டவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் தான் அந்த அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கூட எடுத்துக்கொள்ளுங்க பிரியமானவர்களே, இதை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 3:19. இங்கே நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அவைகளால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள்.
பாருங்க, ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறாராம். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு மேலாக கடிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அதாவது ஆண்டவருடைய அன்பு நமக்கு மேலாக இருக்கும்போது, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா, ஒரு பெற்றோர் எடுத்துக்கொள்வோமே, ஒரு பேரண்ட்ஸ் வந்து விசேஷமாக ஒரு பையன் தவறு செய்தால் என்ன செய்வாங்க, அவனுக்கு மேலாக அன்பு இருக்கிறதுனால, அவன் மகளுக்கு மேலாக அன்பு இருக்கிறதுனால கண்டிப்பாங்க. அதே போலதான் நம்மளுடைய தேவன் சொல்லுகிறாரு, நீ நினைச்சு கொள்ளாத, நான் உன் மேல அன்பா இருக்கிறதுனால நான் உன்னை அப்படியே நீ எது செய்யாலும் நான் பார்த்துட்டு பேசாம இருப்பேன் நீ நினைச்சிடாத. நீ தவறு செய்யும் போதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, நான் உன்னை கண்டிப்பேன், உன்னை நான் சிச்சிப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கள், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாதபடிக்கு விட்டு விலகி. ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ள வரும் பார்த்தீங்களா, அதான் ரிமோஸ். இந்த மாசத்துல நம்மளுடைய டீமானது ரிமோஸ் என்று அழைக்கப்படுகிற வார்த்தைக்கு பொருளாக இருக்கிறது. அதாவது உணர்வது. போன வாரம் நாம் சொன்ன வண்ணமாக உணர்ந்து பாவத்தெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவிட்டு ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவருக்கு புரோஜனமான காரியங்களை செய்வது மட்டுமல்ல, திருச்சபைக்குள்ளாக அன்பை கொண்டு வருவோம். பிரிவினைகள் இல்லாதபடி திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒரு உறவுக்குள்ளாக வருவார்கள். மறுபடியும் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படும். திருச்சபைகளுக்குள்ளாக இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக உறவு ஸ்தாபிக்கப்படும். அன்பிலே அதிகமாய் அவர்கள் நிலைத்திருக்கும் போது என்ன வரும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். துறந்து திருச்சபைக்குள்ளாக தேவனுடைய மகிமையை அதிகமாய் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னால், நிச்சயமாகவே பிரியமான திருச்சபைக்குள்ளாக நாம் ஒரு ஒப்புக்காக தான், ஒரு கடமைக்காக தான் ஆலயத்துக்கு வந்து நாம் ஆராய்த்து கொண்டு போகிறோம். அதனாலே தேவன் நாமும் மகிமைப்படாது. எங்கே ஒரு மனிதனை நேசிக்க முடியாதபடி, மன்னிக்க முடியாதபடிக்கு இருக்கிறானோ, அந்த அன்பு தேவனுக்கு புரோஜனம் இல்லாத ஒரு அன்பாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இறுதியாக நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, மனிதனுடைய அன்பும் ஆண்டவருடைய அன்பும் இங்கே நாம் பார்த்து முடிக்க போகிறோம். மனிதனுடைய அன்பு, நான் உனக்கு எல்லா அன்பையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன், பரவாயில்ல, இன்னைக்கு நான் என்னோட அன்பை உங்ககிட்ட நான் எடுத்துக்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லுகிற அன்பு. இரண்டாவது, ஐம் டேக்கிங் பேக் மை லவ், என்னோட அன்பை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ டூ மச் பட் ஐம் டேக்கிங் பேக். நான் உனக்கு நான் அதிகமாக அன்பு கொடுத்தேன், உன்னை அதிகமாக நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், ஆனால் இப்போ அந்த அன்பை நான் எடுத்துக்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்வது தான் மனிதனுடைய அன்பு. இன்றைக்கு மனிதன் சில காரியங்களை எதிர்பார்த்து தான் நேசிக்கிறான், ஆனால் தேவன் எதையுமே எதிர்பார்க்காமல் நேசிக்கிறார். The love of God is not like that. ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. He doesn't take back his love when we fall short of his expectation, but continues to love us. எரேமியா 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீ வாசிப்பீர் என்று சொன்னால், நம் கீழே விழுந்தாலும் கூட ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்காதபடிக்கு நேசிக்கிறது தான் ஆண்டவருடைய அன்பு. ஒவ்வொரு நாளும் நம்மளை நேசிக்கிறார் ஆண்டவர். அவர் நமக்கு கொடுத்த அன்பை மறுபடியும் எடுத்துக்கொள்ளல. ஆனால் இன்னைக்கு மனிதன் நமக்கு வெறுப்பான ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்துட்டோம், ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு மேலாக அன்பு கூறாதபடிக்கு, அவர்களுக்கு மேலாக எரிச்சலுக்குள்ளாக இருக்கிறோம். திருச்சபைக்கு வரும்போது சமாதானம், சந்தோஷம் இல்லாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பை கொட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு இல்லை. அப்படிப்பட்ட அன்பை கொடுத்த ஆண்டவர் சொல்லல. நீ கிறிஸ்தவராக இருக்கும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு என்ன? நேசிக்க வேண்டும். அதான் அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும். அப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு நமக்கு வேணும். சகித்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாம் சுற்றி அவர் பூமியில வாழும் போது சுற்றி இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தாங்கி கொண்டாரு, சகித்து கொண்டாரு. எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை சகிப்பதற்கு முடியலங்க, சில காரியங்களை பெற்றுக்கொண்டு இருப்பதற்கு முடியல. இவர் மேல குற்றம், அவன் மேல குற்றம், அவன் மேல குற்றம், குற்றம் சொல்லிக்கொண்டே வெறுத்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரோட கண்ணுக்கு முன்பாக நீங்களும் நானும் புரோஜனமான பாத்திரமாய் இருக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்தவே முடியாது. அதனால இந்த அன்பின் நாளை நீங்கள் கொண்டாடுங்க. எப்படி கொண்டாடுங்க? ஆண்டவருக்கு மகிமையாய் கொண்டாடுங்க. இந்த நாள் அன்பின் நாளா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளில் நான் ஆரம்பிக்கிறேன், என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற நாளா இருக்கிறது, உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற நாளா இருக்கிறது அப்படி சொல்லி நாம் கொண்டாடுவோம். பிரியமானவர்களே, அன்பு இருக்கிற இடங்களிலே நிச்சயமாகவே கோபமும் இருக்கும். கோபம் இல்லாதவன் மனிதனாய் இருக்க முடியாது. அதனாலே கோபம் கொள்வதனாலே அன்பு இல்லை என்று சொல்ல முடியாது பிரியமானவர்களே. ஆனால் கோபம் படுவதற்கும் நியாயமான காரியங்கள் வேண்டும்.
பாருங்க, எங்கே அதிகமாக ஒரு மனிதனை நாம் நேசிக்கிறோமோ அந்த மனிதன் இடங்களில் நாம் கோபப்படுவது சகிதம், அது மனிதனுடைய தன்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், அன்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஆண்டவர் பேசுகிறார். நம்மளுடைய உறவுகளை அதிகமாய் கோபத்தை குறைத்து கொண்டு அன்பை அதிகரிக்கும் போது வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கும், வாழ்க்கையில சமாதானம் அதிகரிக்கும், வாழ்க்கையில இன்பங்கள் அதிகரிக்கும், வாழ்க்கையில அதிகமாய் இன்னும் ஃபோக்கஸான காரியங்களை செய்வதற்கு நம்மளால முடியும் பிரியமானவர்களே. அதனால்தான் பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில விசேஷமாக நீங்க நிறைய ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் ப்ரொஃபஷனலா நீங்க இருக்கலாம், ஆனாலும் அன்பு இல்லைன்னு சொன்னா உங்களுடைய காரியத்தை எல்லாம் தூக்கி ஓரத்தை வச்சுட்டு அப்படி உட்காருங்க, ஏன்னா ஆண்டவருக்கு அதில் எந்த ஒரு துளியும் விருப்பம் இல்லை என்று சொல்லி பவுல் அழகாக இங்கே சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை. அன்பானது உங்க இடத்துல இருக்கிறதா? நீங்க அன்பான மனுஷனா? நீங்க அன்பான மனுஷியா? தேவன் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னார். Dear family, listen this carefully. இன்றைக்கு எனக்கு உண்மையான அன்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் மன்னிப்புத்தன்மை இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு தடவை இல்லை, 77 டைம்ஸ் ஆண்டவர் மன்னிக்க சொன்னார் அல்லவா? எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, 70 தரம் ஒரு மனுஷனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த விசேஷமாய் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியங்களை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. Dear family, come let us forgive one another and love one another as what God wants us to be. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒருவரை நேசிப்போம், மன்னிப்போம், நேசிப்போம், ஒருவருக்காக ஜெபம் பண்ணுவோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. இன்னைக்கு டிஎம்சி பூச்சோம் திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் மற்றும் யார் இந்த தேவனுடைய செய்தியை இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மத்தியில் சொல்லுகிற காரியம் ஒன்றுதான். நமக்குள்ளாக ஒரு எரிச்சலும் ஒரு கசப்பும் இருக்கும் என்று சொன்னால் தேவனை பார்க்க முடியாதுங்க. நீங்க எதிர்பார்க்கிற எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கைக்கு வர முடியாதுங்க. விசேஷமாய் தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதனால உள்ளத்தில் ஒருவரை மன்னித்து சமாதானமாகி வாழும் போதுதான் நிச்சயமாகவே நமக்கு வேண்டியதை கர்த்தர் செய்ய முடியும், நம் குரலை கர்த்தர் கேட்க முடியுங்க. அதனால மன்னிப்போம், மறப்போம். சில காரியங்களை மறக்க முடிகிற, சில மறக்க முடியாத காரியங்கள் நிறைந்திருக்க கூடும். ஆனாலும் அதை வைத்துக்கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது நமக்கு வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்க போவதில்லை. முடிந்ததாகவே இருக்கட்டும். சந்தோஷமாய் இருப்போம், தேவனை ஆராதிப்போம், தேவன் அன்பிலை நிலைத்திருப்போம். நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்பை பரிமாறுகிற நாள் என்று சொல்லி இந்த நாள் இருக்கிறது. மிகவும் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பரிமாறுகிற நாளாக இதை நீங்கள் மாற்றி அனுசரிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் எப்படி அன்பானவர்கள் என்று சொல்லி இந்த நாளிலிருந்து உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் இதுவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்பானது விசேஷமாக இங்கே பார்க்கும்போது ஒரே பேரான குமாரனை அந்த சிலுவையிலே அவர் கொடுத்தார். அதற்கு விலையே கிடையாது. அந்த அன்புக்கு தான் தி இம்மெஷரபிள் லவ் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அளவிட முடியாத அன்பு அது தேவனுடைய அன்பு மட்டும்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன், அதனாலே நீங்களும் மற்றவர்களை நேசிங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. உடைய அளவிடா முடியாத அன்பை குறித்து அதிகமாய் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அன்புடைய தன்மைகளை குறித்து இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். விசேஷமாய் கர்த்தாவே, நாங்களும் ஒருவரை நேசிக்கவும் அன்பு கூறவும் வாழவும் கர்த்தாவை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். திருந்த எங்கள் வாழ்க்கையில அன்பு அதிகரிக்கட்டும், கோபங்கள் குறையட்டும், நமக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் குறையட்டும். துறந்த கர்த்தாவை உம்மோடு அதிகமாய் நிலைத்திருக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பலவீனர்கள், உம்முடைய பலத்தினாலே கர்த்தாவே நாங்கள் பலவீனராக இருக்கிற நாங்கள் உம்முடைய பலத்தினாலே நாங்கள் பலவான்களாக மாற முடியும் கர்த்தாவே. அதனால் உம்முடைய பலம் எங்களுக்கு வேண்டும். ஆவியானவரே, நீர் வந்து எங்களை அப்படியாக சூழ்ந்து கொள்வீராக. அப்படியாக ஆவியானவரே, உன்னுடைய தொடுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தொடுவீராக, எங்களை உருமாற்றுவீராக. ஆண்டவரே, அன்பின் கனி எங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதற்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே ஒருவர்
ஆண்டவரே, நாங்கள் அன்பு கூறுகிற ஒரு நாளை நாங்கள் பரிமாறிக்கொள்ளும் போதும் கூட சுவாமி விசேஷமாக அதில் தேவனுடைய அன்பு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம். திறந்து கர்த்தாவே நீ பேசியிருப்ப என்று விசுவாசிக்கிறோம். திறந்து இதை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்துவீரார். யாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை. கத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஏசப்பா, இதோ இந்த நேரத்துக்கு கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இதோ இந்த காணிக்கையை நீ ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பா, கொடுத்த கரங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பா, இந்த காணிக்கை எல்லாமே உங்களுடைய தேவைக்கென நாங்கள் பயன்படுத்தணும் கர்த்தாவே. அதுக்கு நீங்கள் தான்ப்பா நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் கர்த்தாவே. அப்பா, அதே போல் இந்த வாரம் கொடுத்த இந்த பிரசங்கத்தை நீ ஆசீர்வதித்ததுக்காகவும் நன்றி கர்த்தாவே. அப்பா, இது போதகர் மூலியமாக வந்த இந்த பிரசங்கம் உன் வார்த்தை அப்பா. அப்பா, அதே போல் நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளணும் கர்த்தாவே. அப்பா, ஏனோ தானம் என்று இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அதை கீழ்ப்படிந்து நாங்கள் இருக்கணும் கர்த்தாவே. அப்பா, இதோ இந்த வாரம் முழுக்க நீங்கள் எங்களை காத்திருந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த கொரோனா டைம்லேயும் எங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, மேலும் வர நாட்களிலும் நீங்கள் என்னை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. இது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்கள், வாருங்கள் நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடும் இருக்க கடவதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, கேட்டுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்ம இந்த மாதத்தில் விசேஷமாய் அடுத்து வர புதன்கிழமையிலிருந்து நம்மளுடைய லென்த்து வாரங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது. அதனாலே இந்த லென்த் மாதங்களிலே நமக்கு எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை நமக்கு எப்பொழுதுமே நமக்கு என்ன இருக்கும் என்று சொன்னால்
ஆராதனை இருக்கும். there will be service on every Friday. ஸோ வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனையிலே நம்மளுடைய லே பிரீச்சர் மற்றும் சிலவர்களை வைத்துக்கொண்டு இந்த ஆண்டிலே மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமை தேவனுடைய ஆராதனையை நாம் செய்ய இருக்கின்றோம். அதனால் உங்கள் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அந்த ஆராதனையிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையானது ஒன்று ஆன்லைன் மூலியமாய் நடக்கும். திருச்சபைகள் திறக்க முடியும் என்று சொல்லி நமக்கு உத்தரவு கிடைத்தால் உங்களுக்கு நிச்சயமாகவே அதை நாங்கள் அறிவிப்போம் பிரியமானவர்களே. இரண்டாவது காரியம், இந்த புதன்கிழமை நமக்கு சாம்பல் புதன் ஆஷ் வெனஸ்டே ஆராதனை ஜூம் மூலியமாக நடைபெறும். பிரியமானவர்களே, இந்த ஜூம் என்று சொன்னால் அநேகர் வந்து கஷ்டப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நலமாய் இருக்கும். வயதாய் இருக்கிறவர்கள், அதாவது மூத்தவர்கள், வீட்டில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளோ இல்லை வீட்டில் இருக்கிற யாரோ, தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜூமை ஆராதனையை பார்ப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் பிரியமானவர்களே. என்னென்னு சொன்ன ஜூம் ஆராதனை செய்யும் போது நம்ம ஃபிசிக்கலாய் ஒரு முகத்தை பார்க்க முடிகிறதுனாலே இது வசதியாக இருக்கிறது என்று சொல்லி தான் இதை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். அதனாலே இந்த சாம்பல் புதன் ஆராதனை ஜூம் மூலியமாய் நடைபெறும். நீங்கள் நிச்சயமாகவே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உதவிகள் ஏதாவது வேணும் என்று சொன்னால் தயவு செய்து என்னிடத்தில் நீங்கள் கேட்கலாம், உபயோகித்துக் கொள்ளுங்கள், கால் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறோம் பிரியமானவர்களே. மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் மூலியமாக எப்பொழுதும் மெசேஜ் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த லென்த் ஆராதனைக்கு பிறகு இந்த 40 நாள் லென்த்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகள் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஸோ இந்த 40 நாள் உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்கும். ஜெபியுங்கள். உபவாசிக்க முடிந்தவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உபவாசித்து ஆண்டவரோடு கூட அதிகமான நேரங்களை செலவு செய்யுங்கள். நிச்சயமாகவே இந்த லெந்து காலமானது உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு லெந்தான இருக்கட்டும். ஒரு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு லெந்து காலமாக இது இருக்கட்டும் பிரியமானவர்களே. மற்ற காரியங்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அது குற்றமில்லாதபடிக்கு இது கோவிட் காலமாக இருப்பதனால உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஜாக்கிரதையாக இருங்க, பத்திரமாக இருங்க. முக கவரிகளும் ஹேண்ட் சானிடைசர் கையில் வைத்துக் கொள்ளுங்கள், கை தூய்மையை வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே போனாலும் ஜாக்கிரதையாக இருங்கள். வெளியே வேலை இல்லைன்னு சொன்னால் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள். பத்திரமாக இருப்பது நம்மளுடைய கடமை. ஒரு ஸ்லோகன் இருக்கிறது, கித்த ஜாக கித்த. நம்மளை பார்த்து காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால கவனமாக இருங்க, பத்திரமாக இருங்க. ஏதாவது உதவிகள், ஏதாவது காரியங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் தயவு செய்து போதகர் மற்றும் லே லீடரை நீங்கள் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நிச்சயமாகவே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless.